வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்று நாம் பார்க்க இருப்பது மிக விரைவில் செய்யக்கூடிய உருளைக்கிழங்கு புட்டு தான். இதற்கு தேவையான பொருட்கள் 4 உருளைக்கிழங்கு, ஒரு பெரிய வெங்காயம், 3 காய்ந்த மிளகாய், தாளிப்பதற்கு கடுகு, உளுந்து, ஜீரகம், சிறிது கறிவேப்பிலை, 2 ஸ்பூன் தேங்காய் துருவல். முதலில் நாம் உருளைக்கிழங்கை வேக வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் 4 உருளைக்கிழங்கையும் குக்கரில் நன்றாக வேக வைத்து இதேபோல் மசித்து வைத்து கொள்ள வேண்டும். இப்பொழுது கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நாம் தாளிக்க வேண்டும். எண்ணெய் காயவும் நாம் கடுகு, உளுந்து, ஜீரகத்தை போட வேண்டும். கடுகு பொரியவும் நாம் நறுக்கிய வெங்காயத்தை போட வேண்டும். வெங்காயம், கறிவேப்பிலை போட்டு நாம் 1 நிமிடம் வதக்க வேண்டும். நாம் இப்போது உருளைக்கிழங்குக்கு தேவையான தூள் உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கொள்ளலாம். காய்ந்த மிளகாய் 4 இப்பொழுது போட்டுக்கொள்ளலாம். காய்ந்த மிளகாய் போட்டு வதங்கவும் நாம் வேக வைத்த உருளைக்கிழங்கை இதனோடு கலந்து விடலாம். நாம் உருளைக்கிழங்கை போட்டு நன்றாக கலந்து விட்டு பின் இதனுடன் நறுக்கிய கொத்தமல்லி தலையையும் தேங்காய் பூவையும் போட்டு நாம் இறக்கி விடலாம். தேங்காய் பூ போட்டு ஒன்றாக கலந்து விட்டு நாம் அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் செய்து விடலாம். இது மிக எளிய முறைதான், ஆனால் சாம்பாருடன் சாப்பிடும்போது மிக சுவையாக இருக்கும். பருப்பு ரசம், புளிக்குழம்பு அனைத்திற்கும் இது அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அருமையான உருளைக்கிழங்கு புட்டு தயாராகிவிட்டது. இது நாம் பாரம்பரியமாக செய்யக்கூடிய ஒன்றுதான். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இதை விரும்பி சாப்பிடுவதோடு இது உடம்புக்கு மிகவும் ஆரோக்கியமானது. இதை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். நன்றி, வணக்கம்.